மாத்திரம் எனக்கு வெட்ட தெரியாது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க கவி. இது நம்மளோட Y2K vlogs. இது நம்மளோட ஜிப்சி. ஸோ இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கரங்கோவில இருந்து பாலருவி அப்படிங்கிற ஒரு அருவி, அதாவது ஒரு 3 ஸ்பாட் கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். பாலருவி, குண்டாறு டேம் அண்ட் ரோசாமலை 3 ஸ்பாட் கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 3 ஸ்பாட் வந்து இன்னைக்கு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படிங்கிறது வாங்க நம்ம விளாக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? என்னோட லாஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு டிராவல் கேட்டு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் போட் பண்ணுவேன். ஸோ நான் இப்படி உளறி பேசும்போது உங்களுக்கு தெரியும். ஆமா, இது என்னோட செகண்ட் விளாக். ஃபர்ஸ்ட் விளாக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்துட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ பாருங்க, அந்த விளாக் வந்து ஸ்பெஷலைசேஷன் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நான் நல்லா எடிட் பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விளாக் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக ஆடியோ கேமரா எல்லாமே பக்காவா செட் பண்ணி பயங்கரமா இந்த விளாக் பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ இந்த விளாக் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறோம். பட் இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9th டைம் வந்துட்டு 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலருவி அப்படிங்கிற இடத்துக்கு போட்டுருக்கோம். நம்ம வந்து சங்கரங்கோவில் இருந்து போயிட்டு இருக்கோம். சங்கரங்கோவில் டு பாலருவி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர் வர மாட்டேங்குது. ஆமா, ஆக்சுவலா இது கேரளா பார்டர்ல இருக்குங்க. செங்கோட்டையில இருந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல கேரளா பார்டர்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர்ஸ். எங்க வீட்டுல இருந்து 75 கிலோமீட்டர்ஸ். ஆனா நான் இப்போ ஷூட் பண்றது வந்துட்டு பாதியில இருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இங்க இருந்து எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலா 12 ஆயிடுச்சு. நம்ம லெவல் 30 லெவல் 40 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரமா போறோமோ அவ்வளவு சீக்கிரமா போயிட்டு நம்ம விளாக கன்டினியூ பண்ணலாம். நம்ம போறது வந்துட்டு இங்கதான் பழையன்னா ஆரியங்காவ் தான் போறோம். 2 கிலோமீட்டர் புளியரை. ஐ திங்க் இதுக்குள்ள சின்ன சின்ன வில்லேஜ் இருக்கு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு வில்லேஜ்குள்ள போறோம். நல்லா இருந்துச்சு. ஒரே மரமா பயங்கரமா இருந்துச்சு. கல்லு கிடையாது. கேமரா வந்துட்டு ஹெல்மெட் ஆங்கிள் வைக்கல. வந்து இந்த ரோல் பண்ணி வச்சுட்டாங்க. கேமரா ரோல் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பர் மோட்டோ கொடுக்குறேன். இந்த ஆங்கிள் பயங்கரமா இருக்கும். இந்த வியூ பாருங்க, பயங்கரமான ஒரு வியூ. இந்த வியூ இடத்துல லைக் பண்ணி தான் வந்துட்டு இந்த இடத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு போவாங்க. அது எல்லாருமே இந்த இடத்துல நிறைய லைக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. இந்த வயக்காடு அப்புறம் வந்துட்டு சூரியகாந்தி போட்டோ இருக்காரு, சக்கேவர் போட்டோ. ஸோ அங்க வந்து சும்மா இந்த இங்கேயுமே இதை பண்ணிட்டு அங்க வந்துட்டு சும்மா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சக்கேவர் வந்துட்டு சும்மா இண்டஸ்ட்ரியா போட்டோஸ் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் ஆமா, இப்போ வந்து ஸ்பெஷலா வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ பர்சனுக்கு வந்துட்டு 20 rupees 25 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் போட்டோ ஷூட் எடுக்கணும்னா நீங்க போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு தெரியலையே. இங்க எல்லாம் தெரியும். நான் அப்படி போய் சுத்தி வந்துடலான்னு பாக்கு. போயிடலாமா? ஒண்ணுமே இல்லை, எடுத்து முடிச்சு போட்டுருக்காங்க.
மழை மேல இப்பதான் மழை பெய்ஞ்சு முடிச்சிருக்கு. கிளைமேட் நல்லா பயங்கரமா இருக்கு. பல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம் ப்ரோ. பாலருவியில தண்ணி வருதா ப்ரோ? அவன் முறைக்கான். எல்லாரும் முறைக்கீங்க. இருறாங்க அவங்க ஃபேமிலி ப்ரோ. ப்ரோ பாலருவியில தண்ணி வருதா ப்ரோ? வந்துட்டான் ப்ரோ. ப்ரோ இல்லையா ப்ரோ? போன முடிண்டு போயிடணுமா? பாலருவியில தண்ணி வருதா? உங்களோட மியூசிக் வந்து ஆட் பண்ணிடுவாரு. சாரி மழை வருது. போக முடியுமான்னு தெரியல. முடிஞ்சா நேரத்துல தான் போயிடலாம். ஒரு பயனுமே கிடையாது. எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடா. இன்னைக்கு 10 மணி தான். நீ 10 மணிக்கு திடீர்னு வந்து போவாங்களா அப்படின்னா என்ன இருக்காது? 10 மணி தாண்டிடும் நினைக்கமா? பாலருவி 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 நம்ம எங்க வந்தோம்னே மறந்துட்டோம்டா. ஒரு சம்பவம் இருக்கா? பைக் இங்கே பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட் வந்துட்டு நம்ம இங்கே வைக்க உள்ள லாக்கர் இருக்கா என்னன்னு கேட்டுக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆக்சசரிஸ்லாம் அங்கே வச்சுட்டு போயிடலாம் மேபி. ஆனால் கேட்டு பார்க்கலாம். உள்ள லாக்கர் இருக்குதா? இல்ல அங்க டோக்கன் வாங்குன இல்லையா? ஆமா வைக்கலாமா? ஸோ நம்ம இப்போ அங்கே டோக்கன் வாங்குற இடத்துல வச்சிடலாமா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். ரேட் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ரேட் எல்லாம் பாத்துக்கோங்க. ஆஃப்லைன் கிடையாதுல்ல? நீங்க 2 பேரும் பைக்குமா? ஆமா. ஏன்னா நான் இங்க வந்தவங்க கிட்ட கேட்ட வரைக்கு ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். ஓகே. மினிமம் எத்தனை பேர்? 15 ஆளா? வண்டியில நாட்டுல வந்து கொஞ்சம் பேரு 10-20 பேரை எடுத்துட்டு வர வேண்டாமா? டவர் இருக்கா? ஆமா. என்னது கிடைக்கும்? சட்டி வேணா தரேன் நக்கிட்டு போறீங்க. அடல்ட் 2 பேருக்கு 70 140 + 2 வீலருக்கு 25. ஸோ 165 நம்ம பே பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க, இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணுமா? பஸ் வந்து எப்படின்னா 15% சேர்ந்தால் தான் இந்த பஸ்ஸில் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே அதுக்காண்டி வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாங்க வந்து வாங்கிக்கோங்க. ரொம்பவே இந்த அக்காவை எங்கேயோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மேலே பார்த்தோமா? இது மாதிரி 15 பேர் வரணுமாங்க? நம்ம அக்கா 15 பேர் இருந்தா ஒரு பஸ், பெரிய பஸ்ல எடுப்பாங்க. ஒரு 15 பேர் மினிமம் இருந்தா நல்லா. ஓகே. இப்போ உங்களுக்கு விடுவாங்க. இப்போ சாப்பிட டைம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு கவர்மெண்ட் சர்க்கார் சம்பளம் கொடுக்காங்க. வேற சர்க்கார் கை போனதான் ஆஃப் பண்ணு. அதுதான் எங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல. சரி, அக்கா வைக்கப்படுறாங்க. நாங்க அப்புறமா அக்கா வந்து 32வது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா. இதான்க்கா நம்ம சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நம்ம வீடியோ போட்ட உடனே வந்துடும். நீங்க பாத்துக்கலாம். யாருமே ஸ்டார்டிங் தொடங்கிதாண்டா அப்புறம் பெருசா ஆகுவாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட்லயே போட்டிருக்காங்க. லைக் எத்தனை 32 கிடைக்கும்.
32 சப்ஸ்கிரைபர்ஸ். வாழ என்ன ஒரு ஆனந்தம். யாருமே இல்ல, மொத்தமே 5 பேர் தான் போறோம். வீக்கெண்ட்ல நீ வந்திருக்கணும். A few minutes later. இதோ வந்துட்டேன். ரூட் எல்லாம் அச்சங்கோவில் மாதிரியே தான் இருக்கு. இந்த ரூட் எல்லாமே அச்சங்கோவில் மாதிரி தான் இருக்கு, பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. பைக்லயே வரலாம் முடியாது. திருச்செந்தூர்ல இருந்து வராங்க. ஆள் அழகா இருக்கே ப்ரோ. வெக்கப்பட வச்சிட்டேன். என்ன ப்ரோ வெக்கப்படுற? ஒருவேளை பாக்கிறதுக்கு மட்டும்தான் இதான். பாலருவியில வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, குளிக்கவனை உள்ள விட்டாதான் உள்ள பஸ்ல கொண்டு வந்து அலோவ் பண்ணியே விடுவான். குளிக்கலன்னா உன்னை உள்ளேயே விட மாட்டான் பாத்துக்க. மயிறு இவன் எப்படி சொல்ல மாட்டானே. வாங்கடா. ஜென்ஸுக்கு மட்டும் இங்க குளிக்க மாதிரி ஏரியான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, பயங்கரமா இருக்கும். காட்டுறேன். கேட்காதா? கேட்கும். போட்டோ உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது போட்டோ எடுக்க சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கல்லு நிக்க விட்டுட்டு கம்மிட்டு இருந்துக்கோங்க. போட்டோ இல்ல, பயங்கரமா இருக்குங்க. வேற லெவல். வேற ஆறல எங்க அடிக்கல. ஓகே, இதை விட மேல ஒரு வியூ இருக்கு, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அங்க போய் வாங்க, அங்கேயும் போய் பார்க்கலாம். பாலருவியே நாங்க தான் பாலருவி. ஒரு சிலர் வந்து பிளானே இல்லாம வருவாங்க. குளிக்கணுமே, எப்படி நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு குளிச்சா எப்படி போறது, அதெல்லாம் பிளான் பண்ணி வரணும் அப்படின்னு. இப்ப என்ன வீடியோல கவர் ஆகக்கூடாதுன்னு சில பேர் சதி பண்றது எனக்கு. வந்தீங்கன்னா இப்படி தாங்க போகணும்.